கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் கருவுற்ற 7வது மாதத்திலிருந்து தினம் ஒரு முறை இந்த குடிநீரை குடித்து வர கண்டிப்பாக சுகப்பிரசவம் ஆகும். வயிற்றில் உள்ள நீரும் வற்றாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வால்பாறை சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கருவுற்ற பெண்களுக்கு பனிக்குட நீர்னு சொல்லுவாங்க. அது ஏன் குறையுது, அந்த குறையாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன குடிக்கலாம் அப்படிங்கிறது தான் இதில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும். பொதுவாகவே நாம் சாப்பிட்ற சாப்பாடில் பார்த்திங்கன்னா வாயு கலந்த பொருட்கள் நிறைய இருக்குது. அவிச்ச முட்டை, துவரம்பருப்பு இந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா வாயு அதிகமாக சேர்ந்துடும். கருவுற்ற பெண்களுக்கு சீக்கிரமாக வாயு சேர்ந்துடும். வாயு சேர்ந்ததுக்கப்புறம் மலச்சிக்கல் பிரச்சனை வந்துடும். மலச்சிக்கல் ஆயிடுச்சு அப்படின்னா தண்ணீர் சத்து குறைய ஆரம்பிச்சிடும். அந்த பனிக்குட நீர் குறையாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த பானம். 2 கிளாஸ் தண்ணி, 200 ml தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு அதில் 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு ரெண்டையும் சேர்த்து இது கூடவே கருவேப்பிலை இலைகளை உருவிட்டு ஒரு 10 ஈர்க்கு உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதி வரட்டும், வெயிட் பண்ணுவோம். குழந்தை வளரும்போது பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே தான் இருக்கும். அந்த தண்ணீர் சத்து குறையுது அப்படின்னா அதனோட சுழற்சி குறைஞ்சிரும். அது சுழன்று இருந்தால் தான் நார்மல் டெலிவரிக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும். நம்ம தண்ணி சத்து குறையும் போது குழந்தைக்கும் கொடி சுற்றி பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நிமித்தம் நிறைய ப்ராப்ளங்கள் இருக்கிறதுனால தான் இந்த நீரை குறைய விடக்கூடாது அப்படிங்கிறத டாக்டரே சொல்லுவாங்க. இது கூடவே நம்ம நார்மலாகவே ஆரஞ்சு பழம், சாத்துக்குடி இந்த மாதிரி நீர் சத்து நிறைந்த பழங்களையும் நம்ம அடிக்கடி உணவில் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு. 200 ml ஊற்றியிருந்தோம், இப்போ 100 ml வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கருவுற்ற பெண்கள் தாராளமாக இதை குடிக்கலாம், பயப்பட தேவையில்லை. இது உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவும் நல்லதாக இருக்கும். வாயுவிலிருந்து மலச்சிக்கல்லிருந்தும் அவங்க விடுபடலாம். இப்போ இதை வடிகட்டி எடுத்துடலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா வெண்ணெய் அல்லது நெய், நான் வெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்து நம்ம கலந்து இதை குடிக்கணும். அவங்க தாராளமாக இதை குடிக்கும்போது அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஒரு நாள் கூட பனிக்குட நீர் குறையிறதுக்கு வாய்ப்பில்லை. சுகப்பிரசவத்திற்கும் கண்டிப்பாக அவங்களுக்கு 100% வாய்ப்பு இருக்கிறது. நான் வெண்ணெய் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் உள்ள. இதை கலந்து விட்டீங்க அப்படின்னா சுடு நீராக இருக்கிறதுனால இந்த வெண்ணெய் அப்படியே அதிலே மெல்ட் ஆயிரும். இதை வெது வெதுப்பாக குடித்தாலே போதுமானது. சூடாக குடிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அவ்வளோதான், இந்த சோம்பு நீர் ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே நம்ம உள்ளுக்குள்ளே ரெகுலராக கன்சீவாக இருக்கிறவங்க எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி அவங்க வெந்நீர் ஊற்ற சொல்லுவாங்க பெரியவங்க. அப்போ பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெயவே அவங்க ஃபுல்லாக வயிற்றில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour கழித்து சுடுதண்ணி ஊற்றி குளிக்கும்போது அதுவும் அவங்களோட உடல் சூட்டை தணித்து நல்ல ஆரோக்கியத்தை உடம்புக்கு கொடுக்கும். குழந்தையும் நல்ல மூமெண்ட்டாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வால்பாறை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.